ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் அஜித்குமாருக்கு மத்திய அரசு மூலமா ஒரு மாபெரும் மரியாதை, உயரிய விருது ஒண்ணு கிடைச்சிருக்கு. மத்திய அரசு தருகிற உயரிய விருதான பத்மபூஷன் விருது நடிகர் அஜித்குமாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதைத் தொடர்ந்து 13 பேருக்கு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க. நடிகர் அஜித்குமார் கலைத்துறையில இவர் சாதித்ததற்கான உயரிய விருதான பத்மபூஷன் விருது வந்து என்ன பண்ணிருக்காங்க நடிகர் அஜித்குமார் கொடுத்திருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. எல்லாருமே வரவேற்று அஜித்துக்கு வாழ்த்துக்களை குவிச்சிட்டு வராங்க. அஜித்தும் வாழ்த்து மழையில் நனைஞ்சிட்டு இருக்காரு. அஜித்குமார் ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, இந்த உயரிய மரியாதை எனக்கு இல்ல. என்னை ஆதரித்து, என்னை வந்து ரொம்பவே வந்து ஆதரித்து சப்போர்ட் பண்ண எல்லாம் உங்களுக்கு தான். தன்னுடைய மனைவிக்கு, அப்பா, அம்மாக்கு, ரசிகர்களுக்கு, சக கலைஞர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை ஓகே. அவருக்கு வந்து உயரிய மரியாதை கொடுத்துட்டாங்க, விருது கொடுத்துட்டாங்க. அவர் கலைத்துறையில சாதிச்சதுக்கு ஓகே. எல்லாமே கரெக்ட். ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாஜக அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கிளம்பி இருக்கு. என்னப்பா அரசியல் பண்ணிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சினிமா துறையில ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா தவிர்க்க முடியாத சக்திகளா என்ன பண்றாங்க, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்பவும் இருக்காங்க. எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், அப்புறம் விக்ரம், சூர்யா, இந்த மாதிரி அப்படின்னா தலைமுறை தலைமுறையா என்ன பண்றாங்க வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் நடிகர் அஜித்தும் நடிகர் விஜயும் சினிமா துறையில தவிர்க்க முடியாத சக்தியா இருந்தாங்க. இப்போ நடிகர் விஜய் வந்து சினிமா துறைக்கு முடக்கு போட்டு அரசியல்ல குதிச்சிட்டாரு. அரசியல்ல குதிச்சாரு ஓகே, அது ரொம்ப வரவேற்கத்தக்கதான். ஆனா வந்த போஸ்ட்ல என்ன பண்ணாரு, பாசிசத்தை எதிர்க்கிறேன், திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை வந்து என்ன பண்ணாரு, ஓப்பனாவே என்ன பண்ணாரு சொன்னாரு. தேசிய லெவல்ல நான் பாஜக எதிர்க்கிறேன், மாநிலங்க லெவல்ல திராவிட கட்சிகளை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்துக்களை வந்து என்ன பண்ணாரு, ஓப்பனாவே சொல்லிட்டாரு விஜய். ஆனா இருந்தாலும் பாஜக நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. எந்த டைம்ல எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாஜக பத்தி தெரியும். பாஜகவுக்கு யாருன்னா ஆப்போசிட்டா எழுந்துட்டாங்கன்னா அவங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இது பண்ணாங்க, அதனால இவங்க இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிடும். நேரம் பார்த்து சிந்தாம செதறாம அடிக்கிறது தான் பாஜகவுடைய வேலை. அப்படி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப விஜய பழி வாங்கணும். எப்படி பழி வாங்கலாம்? சினிமால கலைத்துறையில அஜித் குமார் என்ன பண்ணாரு, கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாரு. அவரை ஹானர் பண்ணணும். அதுக்காக அவருக்கு என்ன பண்ணலாம், பத்மபூஷன் விருதை நம்ம வழங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்கிறேன், பாஜகக்கு 10 வருஷமா என்ன பண்ணாங்க, நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. நீங்க ஆட்சியில இருக்கும் போது 10 வருஷமாவும் விஜய் என்ன பண்ணாரு, சினிமால இருந்தாரு. அஜித்தோ சினிமால இருந்தாரு. அஜித் இந்த 10 வருஷத்துல கலைத்துறையில சாதிக்கவே இல்லையா? கலைத்துறையில அவர் வந்து அவரு பங்காற்றவே இல்லையா? இப்பதான் உங்களுக்கு பங்காற்றி இருக்காங்களா அப்படின்னு நான் உங்க கிட்ட கேட்கிறேன். பாஜக கிட்ட நீங்க ஓப்பனா சொல்றீங்க அரசியலே இல்லங்க இதுல. அஜித் வந்து கலைத்துறையில சாதிச்சிருக்காரு, அதுக்காக நாங்க வந்து என்ன பண்றோம், விருது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக என்ன சொல்லுது, நாங்க அரசியல் எல்லாம் பண்ணல அப்படின்னு. 10 வருஷமா நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க. அப்ப அஜித் வந்து கலைத்துறையில சாதிக்கவே இல்லையா? கலைத்துறையில ஒரு பங்காற்ற இல்லவே இல்லையா? எவ்வளோ அவர் வந்து மெனக்கெடலையா? இப்பதான் உங்களுக்கு கண்ணு தெரியுதா நான் கேட்கிறேன். ஏன் விஜய் வந்து கலைத்துறையில சாதிக்கவே இல்லையா? அவர் எந்த தியாகமும் பண்ணல. அவருக்கும் கொடுத்துருக்கலாமே. ஏன் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல நெய்ய வச்சுன்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற கேள்விதான் வருது. இதே கலைத்துறையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் கமல் இருக்காருல்ல, அவர் திடீர்னு மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு அரசியல குதிச்சாரு. குதிச்சு என்ன பண்ணாரு, பாஜக எதிர்த்து இருந்தாரு. அப்போ உடனே ரஜினிகாந்துக்கு என்ன பண்ணாங்க, தாதா சாகேப் பால்கே விருது என்ன பண்ணாங்க, கொடுத்துட்டாங்க. அப்பவும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. அதாவது யாருன்னா அவங்கள எதிர்த்துட்டாங்க. சினிமா துறையில இருந்து வந்து யாருன்னா ஒரு கலக்கு கலக்க போறாங்கப்பா, பாஜகவை தவிர்த்துட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க, ஒரு கலக்கு கலக்க போறாங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. அப்பவும் கமலு மக்கள் நீதி மையம்ன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு பாஜக ஆப்போசிட்டான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் பொழுது ரஜினியை ஹானர் பண்ணணும் அப்படின்றதாக தாதா சாஹேப் பால்கே விருது என்ன பண்ணாங்க கொடுத்துட்டு கமலுக்கு என்ன பண்ணாங்க, அவர் கலைத்துறையில இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ரஜினியை விட கமல் தான் வந்து அதிக தியாகம் பண்ணிருக்காரு. கலைத்துறைக்காக சாதிச்சிருக்காரு. அவர் எல்லா துறையில வந்து என்ன பண்ணிருக்காரு, சாதிச்சிருக்காரு. ஆனா அவரை தவிர்த்துட்டு ரஜினி கொடுத்தாங்க. ஆனா இப்பவும் அதே சூழ்நிலை நடிகர் அஜித்துக்கும் விஜய்க்கும் இவங்க பண்ணிருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பாஜக நாங்க அரசியல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாலும் இதுல முழுக்க 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 அரசியல் ஈடுபட்டு இருக்கு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ பாஜக விஜய கண்டு பயப்படுறாங்க அப்படின்றது இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்னதான் நீங்க விருது கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் விஜய் என்ன பண்ண போறாரு, அவருடைய அரசியல் பயணத்துல
தன்னுடைய எதிரிகளை வந்து என்ன பண்ண போறாரு, தும்சம் பண்ண போறாரு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தே இல்ல. நீங்க விருது குடுத்தாதான் விஜய் கலைத்துறையில வந்து சாதிச்சாரு, சாதிக்கல அப்படின்னலாம் ஒண்ணும் இல்லங்க. எங்க தலைவர் வந்து என்ன பண்ண போறாரு, நீங்க விருது குடுத்தாலும், குடுக்கலனாலும், நீங்க ஹானர் பண்ணாலும், பண்ணலாலும், ஊரறிய போஸ்டர் ஒட்டுனாலும், எங்க தலைவர் வந்து சினிமா துறையில சாதிச்சு உச்சத்துல இருக்கும் பொழுதே அரசியல் கட்சிக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழகத்துல நிர்வாகிகளும், விஜயோட ரசிகர்கள் என்ன பண்றாங்க, மார்த்தட்டி கொள்ளுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் எங்களுடைய தலைவருடைய நண்பருக்கு வந்து விருது கொடுத்திருக்காங்க. அதையும் நாங்க என்ன பண்றோம், செலிப்ரேட் பண்றோம் சொல்லிட்டு அஜித் ரசிகர்களும், விஜய் ரசிகர்களும் ஒன்று சேர்ந்து சினிமா துறையில வந்து என்ன பண்றாங்க, அஜித்துக்கு வந்து இந்த விருது கிடைச்சிருக்குத ரொம்பவே கொண்டாடுறாங்க. சோ விஜயை ஒதுக்கிட்டு அஜித் குமாரை ஹானர் பண்ணியிருக்காங்க மத்திய அரசு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.